வணக்கம். ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருடைய வேலை, எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. கொர்செராவின் வேலை திறன்கள் அறிக்கை 2026. இந்த ஏஐ யுகத்துல எந்த திறன்கள் முக்கியம், எதை கத்துக்கணும்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? இந்த அறிக்கை வெறும் கருத்து கணிப்பில்ல. கோடிக்கணக்கான மாணவர்கள் கோர்சராவுல என்ன படிக்கிறாங்கங்கிற உண்மையான டேட்டாவை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நோக்கம் இந்த தரவுகளிலிருந்து முக்கியமான முத்துக்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து தர்றதுதான். ஆமா. இந்த அறிக்கைய படிக்கும்போதே முதற் பக்கத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஏஐ நம்ம வேலைகள மாத்துதுன்னு நமக்கு தெரியும். ஆனா, அது எப்படி மாத்துதுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யம். அது வெறும் தானியங்கோ, அதாவது ஆட்டோமேஷன் மூலமா மட்டும் நடக்கல. வேலைய முழுசா எடுத்துக்கிறது மட்டும் இல்ல, அப்படிதானே? ஆமா. மனித திறன்களை மேம்படுத்துவது ஆக்மென்டேஷன் மூலமாகவும் நடக்குது. ஒரு ஆய்வுல ஏஐ கூட நடக்கிற உரையாடல்கள்ல 47% மனிதர்களோட திறமையை அதிகப்படுத்தவும், 49% வேலைகள முழுசா தானியங்க செய்யவும் பயன்படுதாம். ஒரு நிமிஷம். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. கிட்டத்தட்ட சரிக்கு சரி இருக்கு. ஆமா. நாம பொதுவா ஏஐனா நம்ம வேலைய எடுத்துடோன்னு பயப்படுறோம். ஆனா, நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட பாதி நேரம் அது நம்மளுக்கு ஒரு உதவியாளரா, நம்ம திறமைய அதிகப்படுத்துற ஒரு கருவியா தான் இருக்கு. நிச்சயமா. இதுவே ஒரு பெரிய மனமாற்றத்த குடுக்குது. இது வெறும் கருவி இல்ல, ஒரு கூட்டாளி. நம்ம வேலையில ஒரு பகுதிய அது செய்யும்போது, நாம இன்னும் முக்கியமான, ஆழமான சிந்தனை தேவைப்படுற வேலைகள்ல கவனம் செலுத்த முடியுது. இதுதான் இந்த அறிக்கை முழுக்க நம்ம பார்க்க போற மையக் கருத்து. ரொம்ப நல்ல ஆரம்பம். சரி, அப்போ இந்த அறிக்கையில எல்லா துறைகளுக்கும் பொதுவான சில முக்கிய போக்குகள் பத்தி பேசுறாங்க இல்லையா? அதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, ஏஐ பத்தி பேசினாலும் ஆரம்பத்திலேயே பழைய திறன்கள பத்தி தான் பேசுறாங்க. ம். நாம புதுசா எதையோ கத்துக்க ஓடும்போது, இருங்க உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத விட்டுடாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது ஏன்? அருமையான கேள்வி. அதுதான் முதல் போக்கு. நாம புதுசா கத்துக்கிற ஏஐ திறன்கள் எல்லாம் காத்துல இருந்து முளைக்கிறதில்ல. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தொழில்நுட்ப அடித்தளங்கள் மேல தான் அத கட்டுறோம். அறிக்கையில இத ஒரு ஏஐ அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏஐ அடுக்கு. ஆமா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு அனுபவமிக்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் இப்போ மெஷின் லேர்னிங் கத்துக்கிறாரு. ஒரு டேட்டா ஆய்வாளர் இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல கவனம் செலுத்துறார். புரியுது. அதாவது அவங்க தங்களோட பழைய வேலைய தூக்கி போட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கல. அவங்களோட ஏற்கனவே இருக்கிற திறமைக்கு மேல இந்த ஏஐங்கிற ஒரு புதிய லேயர சேர்க்கறாங்க. இல்லையா? மிகச்சரியா. எஸ்கியூஎல், ஜேசன் மாதிரியான அடிப்படை திறன்கள் இன்னமும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்? ஏன்னா பல நிறுவனங்கள்ல பழைய சிஸ்டம்ஸும் இருக்கும், புது ஏஐ சிஸ்டம்ஸும் இருக்கும். இது 2க்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இந்த அடிப்படை திறன்கள் செயல்படுது. அதனால புதுசா கத்துக்கணுங்கிறதுக்காக பழச மறக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி. ஒரு பக்கம் டெக்னாலஜி இப்படி ராக்கெட் வேகத்துல போகுது. அப்ப நம்ம மனுஷங்க கத்து வச்சிருக்கிற திறமைகளோட மதிப்பு என்ன ஆகும்? அது குறையுமா இல்ல கூடுமா? குறிப்பா லாஜிக், கிரியேட்டிவிட்டி மாதிரி விஷயங்கள். அதுதான் 2வது முக்கியமான போக்கு. இது இன்னும் சுவாரஸ்யமானது. ஏஐ தொழில்நுட்ப வேலைகள செய்ய ஆரம்பிக்கும்போது, மனிதர்களுக்கே உரிய தனித்துவமான திறன்களோட மதிப்பு அதிகமாகுது. ஓ! அப்படியா? குறிப்பா கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது பகுப்பாய்வு சிந்தனை. ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்காம, அது ஏன், எதற்கு, எப்படி, சரி என்ன, தவறுன்னு யோசிக்கிற திறன். இந்த திறனுக்கான தேவை எல்லா துறைகளிலுமே வளர்ந்திருக்கா? நம்ப முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு. எவ்வளவு வளர்ந்திருக்கு? ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? இருக்கு. டேட்டா துறையில 168%. 168%. ஆமா. மென்பொருள் மேம்பாட்டுத் துறையில 101% அதிகரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. தொழில்நுட்பம் உச்சத்துல இருக்கிற துறைகள்ல தான் இந்த மனித திறனுக்கு மிகப்பெரிய தேவை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா, ஏஐ ஒரு பதில நொடியில கொடுக்கும். ஆனா அந்த பதில் சரியா, அது எந்த தரவின் அடிப்படையில வந்தது, அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கு வந்திருக்கு. நாம ஏஐக்கு வெறும் கட்டளை கொடுக்கிற இடத்துல இருந்து அதோட மேற்பார்வையாளர் இடத்துக்கு நகர்றோம். ஓகே, இது டெக் ஆளுங்களுக்கு. ஆனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கார். அவருக்கும் இந்த ஏஐ திறன்கள் தேவையா? அவர் கோட் எழுத போறதில்லையே! நிச்சயமா தேவை. அதுதான் 3வது போக்கு. ஏஐ திறனுங்கிறது இனிமே டெக் ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல. இது எல்லாருக்குமான ஒரு அடிப்படை திறனா மாறிட்டு வருது. நிறுவனங்கள்ல தொழில்நுட்பம் சாராத பணியாளர்கள் மத்தியில ஜெனரேட்டிவ் ஏஐ படிப்புகள்ல சேர்றது 234% அதிகரிச்சிருக்கு. 234%. இது ஒரு பெரிய எண். அப்போ அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன கத்துக்கிறார்? அவங்க மத்தியில வேகமா வளர்ற திறன் எது தெரியுமா?
உள்ளடக்கம் உருவாக்குதல், அதாவது கண்டென்ட் கிரியேஷன். ஆ, ஏஐய வச்சு ஒரு விளம்பரத்துக்கு எப்படி ஐடியாக்களை உருவாக்கலாம், சமூக வலைதளங்களுக்கு எப்படி பதிவுகள் எழுதலாம், வாடிக்கையாளர்களுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில இமெயில் அனுப்பலாம்னு கத்துக்கிறாங்க. ஏஐ அவங்களுக்கு ஒரு படைப்பு கூட்டாளியா மாறுது. ஒரு கிரியேட்டிவ் கோபைலட் மாதிரி. அதேதான். அவங்க யோசிக்கிறத இன்னும் வேகமா பல வடிவங்கள்ல உருவாக்க ஏஐ உதவுது. இவ்ளோ வேகமா ஏஐ எல்லா இடத்துலயும் பரவும்போது, இயல்பாகவே பாதுகாப்பு, கட்டுப்பாடு பத்தின கவலைகள் வருமே. அத பத்தி அறிக்கை என்ன சொல்லுது? அது 4வது போக்கு. ஏஐயோட இந்த வேகமான வளர்ச்சி அதோட நிர்வாகத்தையும் பாதுகாப்பையும் ஒரு அவசர தேவையா மாத்திருக்கு. முன்னெல்லாம் சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு தனிப்பட்ட துறையா இருந்துச்சு. ஆனா இப்போ பொறுப்பான ஏஐ, தகவல் தனியுரிமை போன்ற திறன்கள் முதல் 10 இடங்களுக்குள்ள வந்திருக்கு. இது வெறும் சட்ட சிக்கல் இல்ல போல இருக்கு. இல்லவே இல்ல. நிறுவனத்தோட நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம். உதாரணத்துக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஏஐ சட்டத்தை மீறினா 35 மில்லியன் யூரோக்கள் வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். ஓ! அதனால ஏஐய எப்படி பாதுகாப்பா, பொறுப்பா பயன்படுத்தணுங்கிறது இப்போ ஒரு முக்கிய திறனாவே மாறிடுச்சு. சரி. இந்த பொதுவான போக்குகள் ஒரு நல்ல சித்திரத்த கொடுக்குது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போய், குறிப்பிட்ட துறைகள பத்தி பார்க்கலாம். அறிக்கை முக்கியமா டேட்டா, ஐடி, மென்பொருள் மேம்பாடு. இன்னும் 3 துறைகள்ல கவனம் செலுத்துது. முதல்ல டேட்டா உலகத்துல என்ன நடக்குது? டேட்டா துறையில ஒரு தலைகீழ் மாற்றம்னே சொல்லலாம். அப்படியா? முன்னெல்லாம் டேட்டா சயின்டிஸ்டோட பெரிய வேலையே டேட்டாவை சுத்தம் செஞ்சு அதை கையாள்றது தான். ஆனா இப்போ அந்த வேலையில பெரும்பகுதியே ஏஐ கருவிகள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களோட கவனம் டேட்டாவுக்கு மேல இருக்கிற ஏஐ அடுக்குகளை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுங்கிறதுக்கு மாறி இருக்கு. ம். அதனால தான் இந்த துறையில முதல் இடத்துல இருக்கிற திறன் மல்டி மாடல் ப்ராம்ப்ட்ஸ். மல்டி மாடல் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. நாம சாதாரணமா சாட் ஜிபிடி கிட்ட டெக்ஸ்ட்ல கேள்வி கேட்கிறோம் இல்லையா? ஆமா. அது ஒரு வகை மாடல். மல்டி மாடல்னா ஒரே நேரத்துல டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோன்னு பல வழிகள்ல ஏஐ கிட்ட பேசலாம். உதாரணத்துக்கு, ஒரு வீட்டின் வரைபடத்தை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் ஆப்ஷன்ஸ் குடு, ஆனா பட்ஜெட் எவ்வளோதான் அப்படின்னு நம்மால கேட்க முடியும். ஓ! இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குமே! ஆமா. கார்ட்னர் நிறுவனம் என்ன கணிக்குதுன்னா 2027க்குள்ள 40% ஜெனரேட்டிவ் ஏஐ தீர்வுகள் இந்த மாதிரி மல்டி மாடலா தான் இருக்குமா. டேட்டா துறையில ஏஐ ஒரு மேலடுக்கு மாதிரி வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் பராமரிக்கிற ஐடி துறையினருக்கு இது எப்படிப்பட்ட சவால கொடுக்குது? அவங்க பழைய உலகத்தையும், புதிய உலகத்தையும் இணைக்கிற பாலமா இருக்கணுமே! மிகச்சரியான வார்த்தை, பாலம். ஐடி வல்லுநர்களோட நிலைமை அதுதான். அவங்க ஒரே நேரத்துல 2 குதிரையிலையும் சவாரி செய்யணும். அதனால தான் அவங்களுக்கான டாப் 10 திறன்கள்ல ஜேசன் நம்பர் 1 மற்றும் எஸ்கியூஎல் நம்பர் 7 போன்ற அடிப்படை திறன்கள் இன்னமும் ரொம்ப முக்கியமா இருக்கு. தெரியாதவங்களுக்கு அது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்ல முடியுமா? எளிமையா சொல்லணும்னா, ஜேசன் மற்றும் எஸ்கியூஎல்ங்கிறது கம்ப்யூட்டர் சிஸ்டம்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிற மொழி மாதிரி. ஒரு பழைய பேங்கிங் சிஸ்டமோ ஒரு புது ஏஐ அப்ளிகேஷனும் பேசிக்கணும்னா இந்த பொதுவான மொழி தேவை. புரியுது. அதனால தான் ஐடி வல்லுநர்களுக்கு இது அத்தியாவசியமா இருக்கு. அதே சமயம் அவங்களுக்கான டாப் 10 திறன்கள்ல 6 திறன்கள் ஏஐ சம்பந்தப்பட்டது. அவங்களோட பங்கு வெறும் சிஸ்டம் சப்போர்ட் கொடுக்கறதுல இருந்து நிறுவனத்துக்காக ஏஐ செயலிகளை உருவாக்குறது, நிர்வகிக்கிறதுன்னு பெரிய அளவுல மாறி இருக்கு. இங்க தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. மென்பொருள் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டுத் துறையில ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரும், ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியரும் நடுவுல இருந்த கோடு மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? 100% உண்மை. இந்த துறையில வேகமா வளர்ற முதல் 4 திறன்களை பாருங்க. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் மற்றும் ஜெனரேட்டிவ் மாடல் ஆர்க்கிடெக்சர்ஸ். இது எல்லாமே ஏஐயோட மையப்பகுதிகள். இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன? ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா ஒரு குழந்தைக்கு 1000 பூனை படங்களை காட்டி இதுதான் பூனை அப்படின்னு சொல்லி கொடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் புதுசா ஒரு பூனை படத்தை காட்டினா அது சரியா கண்டுபிடிச்சிரும். ம். சரி. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம ஒரு பெரிய பெட்டியில விதவிதமான பொம்மைகளை கொட்டி இத அர்த்தமுள்ள குழுக்களா பிரின்னு சொல்ற மாதிரி. அதுவே பிரிக்குமா? ஆமா, அதுவே வடிவத்தை நிறத்தை வச்சு பிரிக்கும். தரவுகள்ல இருந்து நாமளே எதிர்பார்க்காத பேட்டர்ன்களை கண்டுபிடிக்க இது உதவும். இப்போ டெவலப்பர்கள் இந்த 2 முறைகளையும் கத்துக்கிறாங்க. அப்போ இப்ப இருக்கிற டெவலப்பர்கள ஏஐ நேட்டிவ் டெவலப்பர்னு சொல்லலாமா? அருமையான பதம்.
அவங்க ஏஐ வச்சு அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறது மட்டும் இல்லாம ஏஐ ஒரு கோடிங் பார்ட்னராவும் பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான புள்ளி விவரம் இருக்கு. 46% டெவலப்பர்கள் அவங்க பயன்படுத்துற ஏஐ கருவிகளோட துல்லியத்தன்மையை முழுசா நம்புறது இல்லையாம். ஒரு நிமிஷம். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. 46% அதாவது கிட்டத்தட்ட பாதி டெவலப்பர்கள் தங்கள் பயன்படுத்தும் கருவிகளையே நம்புவதில்லை. இதுக்கு என்ன காரணம்? அறிக்கை நேரடியா காரணம் சொல்லல, ஆனா இதோட விளைவு என்னன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? இது மறுபடியும் நாம முதல்ல பேசின மனித சரிபார்ப்போட முக்கியத்துவத்தை காட்டுது. ஏஐ எழுதுற கோடு வேலை செய்யுதா, அது பாதுகாப்பானதா, அது திறமையா எழுதப்பட்டிருக்கான்னு சரிபார்க்க வேண்டிய கடைசி பொறுப்பு அந்த டெவலப்பர் கிட்ட தான் இருக்கு. ஏஐ ஒரு சூப்பர் பவர்ஃபுல் இன்டர்ன் மாதிரி, ஆனா ஃபைனல் அப்ரூவல் மேனேஜரான மனிதர்கள்ட்ட தான். மிகச்சரியா சொன்னீங்க. சரி. இந்த டெவலப்பர் சந்தேகம், ஐடி டேட்டா மாற்றங்கள் எல்லாம் தொழில்நுட்பத் துறையில இல்லாத ஒருத்தருக்கு என்ன சொல்லுது? நாம திரும்பவும் அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் உதாரணத்துக்கே வருவோம். அவருக்கு இது சொல்ற செய்தி ரொம்ப எளிமையானது. ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படியோ அப்படி ஒரு பொதுவான அத்தியாவசியமான திறனா மாறிட்டு வருது. இதோட முக்கிய பயன்பாடு ஒரு கிரியேட்டிவ் கோ-பைலட் மாதிரி தான். அதனால தான் கான்டென்ட் கிரியேஷன் முன்னணியில இருக்கா? ஆமா. அதனால தான் பொது பயனாளர்கள் மத்தியில உள்ளடக்கம் உருவாக்குதல் நம்பர் 1. அப்புறம் ஏஐ பர்சனலைசேஷன், அதாவது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தகுந்த மாதிரி சேவையை மாற்றி அமைக்கிறது. இந்த ரெண்டும் முன்னணியில இருக்கு. ஏஐய ஒரு கருவியா பயன்படுத்துறத தாண்டி வேற ஏதாவது பெரிய மாற்றம் வரப்போகுதா? ஏன்னா இப்போதைக்கு நாம தான் அதுக்கு கட்டளை கொடுக்கிறோம். இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த பொது பயனாளர்கள் கத்துக்கிற திறன்கள்ல 3வது இடத்துல ஜெனரேட்டிவ் ஏஐ ஏஜென்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுதான் அடுத்த கட்டம். அடுத்த கட்டமா? ஆமா. ஏஐ ஒரு கருவியா பயன்படுத்துறதுல இருந்து ஒரு வேலையை முழுசா செய்யக்கூடிய தன்னாட்சி ஏஜென்ட்களை பயன்படுத்துற நிலைக்கு நாம நகரப் போறோம். ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு தெளிவா சொல்ல முடியுமா? சாட் ஜிபிடி மாதிரி ஒரு கருவிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. சாட் ஜிபிடி ஒரு கருவி. நீங்க கட்டளை கொடுத்தா அதுக்கு பதில் சொல்லும். ஆனா ஏஐ ஏஜென்ட்ங்கிறது ஒரு டிஜிட்டல் இன்டர்ன் மாதிரி. ஓ! நீங்க அதுகிட்ட ஒரு இலக்க குடுக்கலாம். உதாரணமா, நம்ம புது ப்ராடக்ட்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பிளான் பண்ணுன்னு சொன்னா போதும். அதுவே போட்டியாளர்கள ஆய்வு செய்யும், சமூக வலைத்தளத்துக்கு பதிவுகளை எழுதும், முடிவுகள ஆய்வு செய்யும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நாம கட்டளை கொடுக்க வேண்டாம். ஆமா. மெக்கின்சி ஆய்வுபடி 62% நிறுவனங்கள் ஏற்கனவே ஏஐ ஏஜென்ட்கள பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது கேட்கவே கொஞ்சம் மிரட்டலா இருக்கு. ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு வேலைய முழுசா செய்ய ஆரம்பிச்சா, அப்போ மனுஷங்களுக்கு என்ன வேலை? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இங்க தான் இன்னொரு ஆச்சரியமான டேட்டா வருது. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ கத்துக்கிற மாணவர்கள் மத்தியில பகுப்பாய்வு சிந்தனை திறன் 185% வளர்ச்சி கண்டிருக்கு. அப்படியா? ஏஐயோட திறன்கள் அதிகமாக அதை நிர்வகிக்கிற மனிதனோட பகுப்பாய்வு திறனுக்கான தேவையும் அதிகமாகுது. இன்னும் சொல்லப்போனா ஏஐ திறன்கள் தேவைப்படுற வேலைகள்ல டாப் 10 திறன்கள்ல 8 திறன்கள் தகவல் தொடர்பு, சிக்கல் தீர்க்கும் திறன் மாதிரியான மனித திறன்களா தான் இருக்கு. அப்போ இதன் அர்த்தம் நாம அந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட மேனேஜரா மாறப் போறோம். அந்த ஏஜென்ட் சரியா வேலை செய்யுதா, அதோட முடிவுகள் நம்ம நிறுவனத்தோட நோக்கத்துக்கு உதவுதான்னு தீர்மானிக்கிற பொறுப்பு நமக்கு வரப்போகுது. சரியா? மிகச் சரி. அந்த ஏஜென்ட்டுகளை நிர்வகிக்கவும், அதோட முடிவுகளை சரிபார்க்கவும், அது தப்பு பண்ணா திருத்தவும் நமக்கு இந்த உயர்நிலை மனித திறன்கள் அவசியமா இருக்கு. ஆக, இந்த அறிக்கையின் முக்கிய செய்தி ஒரு அழகான முரண்பாடா தெரியுது. நாம செயற்கை நுண்ணறிவை எவ்வளவு அதிகமாக சார்ந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு மனித நுண்ணறிவு தேவைப்படுது. நாம ஏஐ திறன்கள நம்ம ரெஸ்யூமேல சேர்க்கிறது மட்டும் இல்ல, ஏஐயை மேற்பார்வையிடும், சரிபார்க்கும், நெறிப்படுத்தும் ஒரு புதிய இன்னும் பெரிய பொறுப்புக்கு நம்மை தயார்படுத்திக்கிறோம். அருமையா தொகுத்தீங்க. அறிக்கையில சொல்ற மாதிரி, இது ஏற்கனவே இருக்கிற திறன்களின் மேல் ஒரு ஏஐ அடுக்கு. இன்றைய காலகட்டத்துல பெரிய ஆபத்து தொழில்நுட்பம் இல்ல, திறன்கள்ல இருக்கிற இடைவெளி தான். நாம ஏஐ மேல முதலீடு செய்யற அதே நேரத்துல நம்மளோட பகுத்தறிவு, நம்மளோட தனித்துவமான மனித திறன்கள் மேலயும் முதலீடு செய்யறது தான் ஏஐயோட முழுமையான திறனை வெளிக்கொணர ஒரே வழி. இந்த உரையாடல் உங்களுக்கு பல புதிய பார்வைகளை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த அறிக்கை தன்னாட்சி ஏஐ ஏஜென்ட்கள் பத்தி பேசுது இல்லையா? உங்க வேலையில நீங்க திரும்ப திரும்ப செய்யற அல்லது ரொம்ப சிக்கலான ஒரு பணியை யோசிச்சு பாருங்க. அந்த பணிய ஒரு ஏஐ கருவியிடம் கொடுத்து உதவி கேட்பதற்கு பதிலா ஒரு தன்னாட்சி ஏஜென்ட்டிடம் முழுமையாக ஒப்படைத்தால் எப்படி இருக்கும்? அந்த ஏஜென்ட்டை திறமையாக நிர்வகிக்கவும்
அதன் முடிவுகளை நம்பவும் அதை வழிநடத்தவும் உங்களுக்கு என்ன புதிய திறன்கள் தேவைப்படும்? சிந்தித்துப் பாருங்கள்.